இது குறித்து தொடர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நேரடியாகவே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அது மட்டும் இல்லாம தமிழகத்துல மாற்றத்தை நோக்கிய ஒரு ஆட்சியை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்தை எப்படி பார்க்கலாம்? 2026 தேர்தல் தொடர்பான அவரது கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வரவேற்கிறேன். திரு மூப்பனார் குறித்த அவரது கருத்தில் மாறுபாடு இருக்கிறது. மூப்பனார் அவர்கள் பிரதமராவதற்கு விரும்புகிறாரா என்று அறிந்து வருவதற்கு திரு கலைஞர் அவர்கள் முயற்சித்தார். ஆனால் திரு மூப்பனார் அவர்கள் அதில் ஆர்வம் காட்டவில்லை என்ற ஒரு செய்தியும் முன்னர் வெளிவந்திருக்கிறது, பதிவாகி இருக்கிறது. ஆகவே அந்த விவகாரத்தில் ஒரு கருத்து குழப்பம் நிலவுகிறது. அந்த சமயத்தில் திரு மூப்பனார் அவர்கள் அதை விரும்பவில்லை என்ற ஒரு தகவலும் ஓரிரு தலைவர்களால் முன்பே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரு முரசொலி மாறன் அவர்கள் அது தொடர்பான கருத்தறிய முயற்சியில் ஈடுபட்டதாக திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் முன்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரு மூப்பனார் உயர்ந்த தலைவர், பல்வேறு மாநில மத்திய அமைச்சர்கள் டெல்லியில் அவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று அவர்களுடைய மாநிலத்தில் நிலவக்கூடிய காங்கிரஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவர் சமரச முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் காங்கிரஸ் தலைவர் திரு மூப்பனார் என்பதிலெல்லாம் கருத்து மாறுபாடு கிடையாது. மிக எளிமையான தலைவர், அரசியலில் மிக உயரங்களை தொற்றிருக்க வேண்டிய தலைவர். ஆனால் அவர் அந்த பதவிகளை அடையாவிட்டாலும் கூட அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் முதலமைச்சராகி இருக்கிறார்கள், பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே மூப்பனார் அவர்களுடைய ஆளுமை குறித்து எந்த விதமான கிடையாது. தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா அக்கறை செலுத்தி வருகிறார். அதே போல தமிழக தேர்தல் தொடர்பான விவகாரங்களில் அக்கறை செலுத்தி வருகிறார். மத்திய அரசு மீது திராவிட முன்னேற்ற கழக அரசு வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக பதில் தரக்கூடியவராக, அதுவும் புள்ளி விவரங்களுடன் பதில் தரக்கூடியவராக திருமதி நிர்மலா சீதாராமன் திகழ்கிறார். அந்த வகையிலே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற அவரது கருத்து, அதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்பது வெவ்வேறு அரசியல் கட்சிகளுக்கு சொல்லப்பட்டது, குறிப்பாக அதிமுகவுக்கு சொல்லப்பட்டது என்று நான் பார்க்கிறேன். அவருடைய கருத்து நிச்சயமாக கூர்ந்து கவனிக்கத்தக்க ஒன்று. நன்றி திரு துக்ளக் ரமேஷ். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.